ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு தியாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் சீத்தாப்பழம் கீர் கஸ்டர்ட் ஆப்பிள் கீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியான ஒரு டெசர்ட் ரெசிபி, நல்ல ஸ்வீட்டாக இருக்கும், க்ரீமியாக திக்காக எப்படி வீட்டிலையே செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான், பட் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சுருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன இன்க்ரீடியன்ஸ் எப்போ சீக்கிரன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போது சப்ஸ்கிரைபர்ஸ் ரெசிபி பேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கருவேப்பிலை இட்லி பொடி கிருஷ்ணவேணி உறுதிக்கோட்டையிலேருந்து செஞ்சு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. தென் இது வந்து ஸ்பைசி டேங்கி மேகி ஜெய் அபிராமி கல்லல்லேருந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு அகலமான பேன் எடுத்திருக்கேன். அதில் நான் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை அப்படியே பச்சையாக பாலை சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கோங்க. எப்படி இருந்தாலும் நம்ம இதை பொங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டெசர்ட் செய்ய போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. குறுகலான பாத்திரம் எடுத்திங்கன்னா நிறைய ஆடை படியாது. ஸோ அகலமான பாத்திரத்தில் இந்த மாதிரி பால் ஊற்றிட்டு காய்ச்சிட்ருங்க. பால் வந்து பொங்கி வரும் இல்லையா, அப்போது மேலே உள்ள அந்த ஆடைகள் எல்லாத்தையும் இப்படி ஓரமாக எடுத்து விட்டுட்டே இருக்கணும். அதாவது இந்த 1 லிட்டர் பால் வந்து நமக்கு 1/4 லிட்டர் அளவுக்கு குறைஞ்சி வரணும். அதுவரை நம்ம இதை குக் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 2-3 டைம் வந்து நல்லா பால் வந்து பொங்கி வரும். அப்போது அந்த மேலே இருக்க ஆடைகள் எல்லாத்தையும் ஓரமாக எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி வந்து நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும் கரண்டி வச்சு, இல்லைன்னா கீழே போய் ஒரு மாதிரி ஒரு புள்ளியாக படிஞ்சிடும் கீழே போய். அதனால் இந்த மாதிரி கரண்டி வச்சு அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. ஆடைகளையும் ஓரமாக இருக்கிறது எல்லாத்தையும் சேகரிச்சுட்டே வாங்க. இப்போ நமக்கு பால் வந்து பாதி அளவு குறைஞ்சிருக்கு. நான் சொன்னது 1 லிட்டர் பால் வந்து 1/4 லிட்டர் அளவுக்கு குறையணும். நமக்கு நல்லா திக்காக கன்சிஸ்டன்சி அப்போ தான் வரும், அப்போ தான் கீர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான். நல்லா ஃபுல் ஃபேட் மில்காக இருந்தது அப்படின்னா இந்த கீர் ரெசிபி வந்து ரொம்ப நல்லா க்ரீமியாக கிடைக்கும். நார்மலான பால்லையும் நம்ம எடுத்துக்கலாம், ஏன்னா அதில் ஃபேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால க்ரீமி கன்சிஸ்டன்சி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ நான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இல்லைனா வேறு எந்த எசன்ஸ், ரோஸ் எசன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குறேன். மில்க் மேட் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு தான் நான் சேர்க்குறேன், ஏன்னா நம்ம சீத்தாப்பழமும் சேர்க்க போகிறோம். அது எல்லாமே சேர்ந்து ரொம்ப ஸ்வீட்னஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து கம்மியாக சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கண்டென்ஸ்டு மில்க் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பால் இப்போது 1/4 லிட்டர் அளவுக்கு வந்துருச்சு. இதில் கண்டென்ஸ்டு மில்க், வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும், அதுவரை நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு கொதி வந்ததுனாலே போதும். இப்போது நம்ம சீத்தாப்பழம் அந்த ஃப்ளஷ் இருக்குல்ல, சதை பகுதி, அதை மட்டும் சேர்த்துக்கலாம். ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். சீத்தாப்பழத்தோட விதைகள் வந்து 5 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம், எப்படி எடுக்கிறது அப்படின்னு. ஸோ அந்த வீடியோவை பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் சீத்தாப்பழம் ஃப்ளஷ் வந்து தனியாக ஈஸியாகவே எடுக்கலாம். 5 நிமிஷத்தில் எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிட்டோம். பழம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, ஏன்னா பழம் வந்து டேஸ்ட்லெஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போவே நம்மளுக்கு நல்லா திக்காயிடுச்சு. இந்த டைமில் வந்து சுகர் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வந்து பத்தலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா கண்டென்ஸ்டு மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா பழம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்வீட்னஸ் செக் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போது நல்லா பொங்கிடுச்சு, பால் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. இமீடியட்டாக எடுத்து சர்வ் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்ச நேரம் இதை ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சூப்பரான ஸ்வீட்டான டெசர்ட் க்ரீமியாக ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து சர்வ் பண்ண போகிறேன். பாருங்கள், அந்த சீத்தாப்பழம் அந்த ஃப்ளஷ் எல்லாமே சேர்ந்து அந்த கண்டென்ஸ்டு மில்கோட அந்த வாசனை, வனிலா எசன்ஸோட வாசனை எல்லாமே அப்படி சூப்பரான ஒரு ஸ்மெல் கிடைக்கிது நமக்கு. இப்போது மேலே வந்து கொஞ்சம் கார்னிஷிங்காக நான் பிஸ்தாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கேஷ்யூஸோ இல்லை பாதாம் எது வேணாலும் போட்டுக்கலாம். நெய்யில் வறுத்து போட்டுறாதீங்க, அப்புறம் பாயாசமாக ஆகிடும். ப்ராப்பரான கீர் ரெசிபி நமக்கு கிடைக்காது. ஸோ நார்மலாக இந்த மாதிரியே போடுங்க. பிடிச்சிருந்ததுன்னா வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணிவிடுங்க பிடிச்சிருந்ததுன்னா. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
தென் இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பி சேஃப் அண்ட் பபாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.